ஸோ இப்போதைக்கு கரெக்டாக லெவலில் இருக்கும். ஸோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப் சைடு வந்து இப்போதைக்கு அப் சைடுனா இதை தாண்டினா தான். ஓகேவா, ஸோ இதை தாண்டினா தான் அப் சைடு பார்க்கணும். ஸோ அதான் கொஞ்சம் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகட்டும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து கொஞ்சம் கீழே அப்படி கொஞ்சம் இப்படி கன்சாலிடேட் ஆகி ஒரு நிமிஷம். ஓகே, கொஞ்சம் கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும், பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்விங்கை கட் பண்ணால் மட்டும்தான், கட் பண்ணாதான் ஸோ இது கட் பண்ணால் தான் நம்ம மேலே பார்க்கணும். இப்போதைக்கு கீழே வந்து நம்ம கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்போ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கான். ஸோ அதனால் எதுவும் இப்போதைக்கு பண்ண வேணாம். ஒரு ஸ்விங்கு கொடுக்கட்டும். அந்த ஸ்விங் கட் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்றபடி நெக்ஸ்ட்டு யோசிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன இந்த ஸ்விங்கை பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த ரீடெஸ்ட்டில் நம்ம செல் போவோம். அப்படி இல்லை அப்படின்னா பை சைட் பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு வந்து இப்போதைக்கு இந்த ஸ்விங்கை பிரேக் ஆனாமல் நம்ம அந்த ரீடெஸ்ட்டில் செல் இனிஷியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ரோஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரோட ஓபி. ஓகேங்களா, ஸோ இப்போ லைன் ஷார்ட் வச்சிங்க அப்படின்னா ஸ்விங் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, அது 1 ஹவர் ஓபியோட ஓபி ஆக்சுவலாக 1 ஹவர் ஓபி இது. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே செல் இனிஷியேட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல செல் இனிஷியேட் பண்ணலாம். பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஸோ இப்போது இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதை பிரேக் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இது 1 ஹவர் ஓபின் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃப்யூச்சர்லேயும் கிட்டத்தட்ட லெவல்ஸ் ஃப்யூச்சரோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 50,581 கிட்டத்தட்ட ஃப்யூச்சரும் வந்து நம்ம லெவலை இன்றைக்கி டச் பண்ணிட்டான். ஓகேவா, ஸோ இங்கே இனிஷியேட் பண்ணலாம் செல்லு. பட் ஆனால் வந்து என்ன பண்ணலாம், சேஃபர் சைடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு 1 ஹவர் ஓபி இருக்கனால பைக்கே நம்ம ட்ரை பண்ணலாம். செல்லுக்கு இன்றைக்கி பண்ண வேணாம். ஓகே ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். 50,500 கால் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இது இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா இது எக்ஸிட் ஆகிடலாம். இல்லை அது லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா நம்ம அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நான் பேங்க் நிஃப்டி 50,600 புட்டு 50,500 புட்டு இன்கேஸ் அது பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். அந்த லோ கட் ஆச்சுன்னா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ லோ அந்த பர்டிகுலர் கேண்டில் லோ கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு புட் அண்ட் கால் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது எதுக்காக இது பண்ணியிருக்கோம்னா 1 ஹவர் ஓபி அங்கே இருக்கனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நம்ம இது பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆன மாதிரி. ஓகே, நம்ம வந்து ஃப்யூச்சர்லேயும் இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம காலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் காலை வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ அந்த லோ கட் ஆகலை, அதனால் வந்து நான் காலை வந்து வச்சுருக்கேன். புட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ அந்த லோ கட் ஆனால் மட்டும்தான் நம்ம புட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இல்லாட்டி காலை க்ளோஸ் பண்ண போகிறோம். இல்லைன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு புரியுதா இப்போது எப்படி வந்து நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்னு? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு கால் வாங்கினோம். ஓகேவா, அந்த கால் வந்து கால் வாங்கினோம். பட் ஆனால் அந்த லோ கட் ஆகிற மாதிரி இருந்துச்சுனால நம்ம புட்டை ஹெட்ஜ் பண்ணோம். ஸோ அது லோ இப்போ வந்து லோ அது பிரேக் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து கால் மட்டும் ஹோல்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, ஸ்டில் we are holding this call with the hedging. Okay,
ஸோ எதுக்காக ஹெச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம 550க்கு வந்துட்டோம் இப்போது. ஸோ அங்கே எப்படி கேரக்டர் சேஞ்ச் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு இன்கேஸ் அது கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்க போகிறோம். இல்லைனா நம்ம ஹோல்ட் பண்ணிப்போம். ஒன்ஸ் அது வந்து பை சைடு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெச் பண்ணதை இது பண்ணிவிட்டு அங்கே இன்னொரு லாட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அட்லாஸ்ட் வந்து ஆக்சுவலாக இப்போ கேரக்டர் சேஞ்ச் வந்து பை சைட் கொடுத்துருச்சு. ஓகே. ஸோ வந்து 1 hour ஆர்டர் பிளாக் இருந்தது பார்த்ததுனால நம்ம செல் சைட் போகாமல் இது பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வந்து இப்போ இது பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் ஆர்டர் பிளாக்கு. ஸோ இதுதான் அந்த ஆர்டர் பிளாக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து பை சைட் தான் பார்க்கணும் அதுக்கப்புறம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது இப்போதைக்கு நம்ம ஹெச் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இது மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். லெவல் கீழே க்ளோஸ் ஆனாலும் இது ஓரளவு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேர் வேல்யூ கேப்போடு இருக்கிறது இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. ஸோ கடைசி ஓகேவா. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஹெச்சை வந்து கழட்டி விட்டுடலாம். இல்லை இப்போயே கழட்டி விட்டுட்டு அங்கே வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் எதுக்காக வந்து நம்ம செல் சைட் போகலன்னு தெரிஞ்சிருச்சா. ஸோ அந்த 1 hour ஆர்டர் பிளாக் பாருங்கள். 1 hour ஆர்டர் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹையர் ஹை வச்சுருந்துச்சு. ஸோ அதோட ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணோம். ஸோ அதை கரெக்டாக நம்ம பார்த்தனால நம்ம செல் சைட் போகாமல் இது பண்ணிக்கிட்டோம். ஸோ 2 விஷயம். 1 hour ஆர்டர் பிளாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் நம்ம லெவல் தான் லோ. ஓகேவா. ஸோ அதனாலையும் நம்ம வந்து செல் சைட் போகலை. ஸோ இனிஷியலாக இங்கே வந்து செல் சைடு எடுத்திருந்தோம். அப்போ என்னென்னா அந்த ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணலை. ஓகேவா. ஸோ அது மார்க் பண்ணாதனால அது பண்ணியிருந்தோம். இப்போ மார்க் பண்ணிட்டனால அந்த செல்லு கழட்டி விட்டுட்டு இப்போ பை மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78 rupees ட்ரேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே. லெட்ஸ் சி. திரும்ப அந்த ஆர்டர் பிளாக் வந்தான் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுவேன், இந்த ஹெச்சை வந்து எடுத்து விட்டுருவேன். ஹெச்சை எடுத்து விட்டுட்டு பை மட்டும் ஹோல்ட் பண்ணிப்பேன். ஓகேவா. தேங்க்யூ. ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி. பட் இன்னும் ஆர்டர் பிளாக் ப்ரீமியம் ரொம்ப டீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிளாக்கு வரைஞ்சி வச்சது இன்னும் இந்த ஆர்டர் பிளாக் இன்னும் டேப் ஆகலை. ஓகேவா. பட் ஆனால் ஸ்டில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கனால we closed everything. ஸோ இங்கே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அகெயின் we will initiate a buy order. ஓகே. இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி நோ ட்ரேடு. ஸோ அதான் நோ ட்ரேடே கிடையாது. பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த 398 லாஸோட க்ளோஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி. ஸோ இல்லை இன்கேஸ் வந்து இதில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் நம்ம திரும்ப பை இனிஷியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் see.